வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். நாம் வாசித்த அருமையான ஒரு நல்ல வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு அவர் எழுதும்போது சில காரியங்களை தெளிவுபடுத்தும்படி அவர் எழுதினதை நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழியத்துல மிக முக்கியமான ஒரு நல்ல நிருபம். கவனிக்கணும். இதன் மூலம் சபை கட்டப்பட்டது, சபை சீர்படுத்தப்பட்டது, விசுவாசிகள் சத்தியத்திலே ஊன்றி நிற்பதற்கு நல்ல உபதேசங்களை அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தர் இந்த கொரிந்தியர் நிருபங்களில் பேசியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கவனிக்கணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழுகிற அந்த முக்கியத்துவத்தை தேவனுடைய ராஜ்யம் வெளிக்காட்டுகிறது. சரி, ஆனா அடுத்து சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய ராஜ்யம் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை பேச்சில அல்ல பலத்திலே என்ன செய்கிறது? உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல அழகான வார்த்தைகளை பேசக்கூடியதுக்கு பஞ்சம் இருக்கா? பஞ்சமே கிடையாது. எப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க எல்லாம் டிவி செல்லெல்லாம் திருப்பி பார்த்தீங்கன்னா எப்ப ஒவ்வொருத்தர் பேசுறத பார்த்தா நம்மளே அப்படியே எப்போ என்னமா பேசுறோம்பா அப்படின்னு என்ன செய்யறோம்? கண்ணை உருட்டி அப்படியே பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு பேச்சு அப்படி இருக்கு. ஆமா தானே? பயங்கரமா பேசுறாங்க. அப்போ பேச்சு ஒரு மனிதனை மாற்றிருமா அப்படின்னா நிச்சயமா நிச்சயமா முடியும்னு நினைக்கீங்களா? முடியவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க. கவர்ச்சியான போதனைகள், கவர்ச்சியான பிரசங்கங்கள், கவர்ச்சியான தத்துவ காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது? பேசப்பட்டு கொண்டே இருக்கு. ஆனா ஸ்தோத்திரம், இதெல்லாம் ஒரு மனுஷனை தேவனுக்கு பிரியமான அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்து நிச்சயமா என்ன செய்யாது? அதுக்கு என்ன தேவை அப்படின்னா தேவனுடைய பலம் ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பலம் ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதைத்தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். கவனிங்க. ஒரு கிராமத்துல 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு நண்பனுக்கு பேரு அந்தோனி, ஒரு நண்பனுக்கு பேரு யாக்கோபு. இவங்க 2 பேரும் எங்க போவாங்க? சபைக்கு போறாங்க. சரியா? இந்த 2 பேரும் நல்ல நண்பர்கள். ஆனா இந்த அந்தோனி ரொம்ப பேசுறது. என்ன பேசுறவரு? வசனம் நல்லா தெரியும். வசனம் நல்லா தெரியும். எங்க போனாலும் பிரசங்கம் பண்ணுவாரு, உபதேசம் பண்ணுவாரு. ஒரு 4 பேர் கூட்டிட்டாங்கன்னா கூட்டி வச்சு என்ன செய்வாரு? கர்த்தருடைய வசனம் அதை சொல்லுகிறது, இதை சொல்லுகிறதுன்னு பயங்கரமா பேசுவார். உடனே நிறைய பேர் கை தட்டுவாங்க. எப்பா என்னமா பேசுறான்ப்பா அப்படின்னு உடனே இதெல்லாம் அவர் கேட்டோடனே அவருக்குள்ள நம்ம நல்லா பேசுறோம் அப்படின்னு அவருக்கு பாத்தீங்கன்னா இதைத்தான் அவருடைய வாழ்க்கையில் முதன்மையா வச்சிருந்தார். யாரையாவது பார்த்தா அவருடைய பேச்சு திறமையினால ஒண்ணு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைசம் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அந்த யாக்கோபு இருக்கிறார் பாருங்க, இவர் சாதுவான ஆள். அவர் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிற விதத்துல ரொம்ப தாராளமான ஒரு மனுஷன். மற்றவர்கள் மீது அன்பு பாராட்டுற விஷயத்துல நற்காரியங்களை செய்வதில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா செயல்படுறது. ஆனா இந்த அந்தோனி பேச மட்டும்தான் தெரியும் தவிர ஒரு காரியம் என்ன செய்ய மாட்டாரு. இறங்கி போய் ஒண்ணு செய்யணும்னா பேச்சிலே ஆளு சமாளிச்சுட்டு என்ன சிலவங்க பாத்தீங்கன்னா பேச்சுதான் இருக்கும். ஏதோ இங்க வான்னு சொன்னா அதுக்கு ஒரு பேச்சை போட்டு நம்மளை டைவர்ட் பண்ணி எடுத்துருவாங்க, இடத்த காலி பண்ணி போயிருவாங்க. ஏப்பா நல்லா பேசுறான்ப்பா அப்படிம்பாங்க. பாத்தீங்களா? அந்த மாதிரி அந்தோனி. இப்போ இப்படி இவங்க வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மழை அவங்க ஊர்ல வந்துச்சு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அவங்களுடைய ஒரு வீடு, மண் வீடு, குடிசை வீடு. பாத்துங்க, பெச்ச மழையில அந்த வீடு அப்படியே இடிஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி விழுந்துகிட்டே இருக்கு. இந்த அம்மா நடுத்தூர்ல வந்து நிக்கிறாங்க. நடுத்தூர்ல வந்து நின்றுட்டு ஐயோ என் வீடு இடியுது, நான் குடியிருக்க நீ எங்க போவேன் அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு அழுகுறாங்க. அப்ப பார்த்து யாரு வரா?
அந்தோணி வராரு, வந்தோடனே அவர் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு? வருத்தப்படாதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். ஏன் நீ கவலைப்படுற? உனக்கு ஆண்டவர் இது ஒரு பாக்கியமா தந்திருக்கிறாரு. நீ தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு பிரதி. ஆமா, நீ கவலைப்படாத, உனக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாரு. போயிட்டாரு. அடுத்து யார் வரா? யாக்கோபு வராரு. வந்த உடனே அவர் ஒண்ணுமே பேசல. அவர் கையில இருந்த கொடையை கொண்டு போய் என்ன செஞ்சாரு? அந்த அம்மாவை கொடுத்து, ஏமா இதை பிடிச்சுக்கோமா, அலையாதம்மா அப்படின்னு கொடுத்துட்டு உடனே அவர் போய் ஒரு 4-5 நண்பர்களை கூட்டு வந்து என்ன பண்றாரு? இந்த தண்ணி வர்றதெல்லாம் அடைச்சி வேற பக்கமா திருப்பி விட்டு, ஆமா பாருங்க, அந்த வீடு இடியாத அளவுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணணுமா எல்லாத்தையும் பண்ணி அவர் கொண்டு வந்த சாப்பாடு அந்த அம்மா கொடுத்து, ஏமா சாப்பிடுங்க, கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாம் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை திடப்படுத்தி அந்த வீடை சீரமைச்சு அந்த அம்மாவை மறுபடியும் அந்த வீட்டுல கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? உட்கார வச்சா. இது நடந்து முடிஞ்சிச்சா? அடுத்த வாரம் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறாங்க. இந்த அம்மாவும் வந்து உட்கார்ந்துருக்கு. இப்போ அந்தோணி பிரசங்கம் என்ன பிரசங்கம்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பிரசங்கம் அடிச்சு முழங்குறாரு. இந்த அம்மா உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கு. கேட்டு முடிச்சுட்டு முடிஞ்ச உடனே, ஐயா அந்தோணி இங்க வாங்க, நீங்க பேசின பிரசங்கம் என் காதுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு. வசனம் ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருந்துச்சு. ஆனா உங்க பிரசங்கத்தை விட தம்பி யாக்கோவுடைய முன்னுதாரணமான அன்பு, அந்த கிரியை, அந்த கிறிஸ்துவினுடைய அந்த உதவி செய்யணுங்கிற அந்த உதாரணத்துவமான அந்த பண்பு என்னை தொட்டது. என்னை கிறிஸ்துவுக்குள் வளரணும், இயேசுவை அறிந்து கொள்ளணுங்கிற உணர்வு எனக்கு கொடுத்துச்சு. ஆகவே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். பேச்சை விட பலத்தையும் நீங்க சார்ந்து கொள்ளுங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். அந்தோணி அந்த இடத்துல உணர்த்தப்பட்டவனா, ஓ இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பேச்சு மட்டும் பிரதானமா வைத்திருந்தேனோ, எனக்கு கிறிஸ்துவின் அன்பை பலத்தோட நிரூபிக்கணுங்கிற அந்த உணர்வை இந்த அம்மா மூலமா எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அன்னைக்கே மனம் திரும்பி அன்னையில இருந்து அந்தோணியும் யாரை போல ஆயிட்டாரு? யாக்கோபை போல. பேச்சு இருந்துச்சு, பலமும் இருந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளா வந்திருக்கிற நாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில ஒருவேளை 10 வருஷத்தை கடந்திருக்கலாம், 15 வருஷத்தை கடந்திருக்கலாம், ஏன் 1 வருஷத்தை தான் கடந்திருக்கலாம். இல்ல நான் இப்பதான் ருசிக்கிறேன் அப்படின்னாலும் நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சு மட்டுமல்ல, பலத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் எதுல இருக்கு? பலத்தில் இருக்கிறது. பேசி அப்படியே நம்ம போறவர்கள் அல்ல. தேவனுடைய அன்பை பலத்தோடு நிரூபித்து காட்டக்கூடிய, அன்பை வெளிப்பு காட்டக்கூடிய கிரியையினால, செயல்பாடினால அவருக்கு முன்னால நாம் நிற்கிறோம், அவருடைய பிரதிநிதியா நிற்கிறோம் என்றதை செய்து காட்டக்கூடிய பொறுப்புணர்வை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும், பேச்சுக்கும் பலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். பேச்சு அப்படின்னா ஸ்தோத்திரம், அது அறிவுபூர்வமானது. ஆமா தானே? பேச்சு எதுல இருந்து வருது? அறிவுபூர்வமானது. அப்புறம் அது தற்காலிகமானது. அல்லேலூயா. பேச்சு என்னது? இன்னைக்கு எல்லா மனுஷனும் சொல்றத காப்பாத்துறாங்களா? நல்லா யோசிங்க. எல்லாரும் சொன்ன வாக்க காப்பாத்துறாங்களா? நான் செஞ்சிருவேன்னு சொல்லிவிட்டு செய்யக்கூடிய நேரத்தில் அது அன்னைக்கு கொஞ்சம் மனம் பதறி என்ன செஞ்சுட்டேன், சொல்லிவிட்டேன், ஒரு உற்சாகத்துல சொல்லிவிட்டேன், இப்போ என் நிலைமையை நீ கொஞ்சம் பார்க்கணும்ல, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா என்ன செஞ்சாகணும்? அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அப்ப அறிவுபூர்வமானது பேச்சு, தற்காலிகமானது என்னது? பேச்சு. மூணாவது, மனுஷ ஞானத்தோடு இசைந்து வருவது என்னது? பேச்சு. சரி, அப்ப பலம்னா என்ன? பலம்னா என்ன? நல்லா கவனிக்கணும். பலத்தை குறித்து நாம வேதத்தின் மூலம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா அது ஆவிக்குரிய அனுபவம் நிறைந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய அனுபவம் நிறைந்தது. இரண்டாவது நிரந்தரமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நிரந்தரமானது. மூணாவது தேவ பிரசன்னத்தை வெளிக்காட்டக்கூடியது. நீங்க புரிஞ்சுக்கணும், பேச்சுக்கும் பலத்துக்கும் வித்தியாசம் என்ன? பேச்சு அறிவுபூர்வமானது, தற்காலிகமானது, மனுஷ ஞானத்தோடு சார்ந்தது. ஆனா பலம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு உள்ளது கிடையாது, அது தேவனை சார்ந்தது, ஆவிக்குரியமானது, நிரந்தரமானது, தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பேச்சை குறிச்சு ஓரளவு நம்ம புரிஞ்சிட்டோம். பலத்தினுடைய ஒரு சின்ன அவுட்லைனா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ
பலத்தினுடைய முக்கியத்துவத்தை வேதம் எப்படி வலியுறுத்துகிறது, இந்த பலத்தை நாம எப்படி பெற்றுக்கொள்றது, இந்த பலத்தை தேவனுடைய ராஜ்யத்தோடு நாம எப்படி நாம வாழணும் அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ பலம் எங்க இருந்து வருகிறது கேட்டா சொல்லுவாங்க, ஹார்லிக்ஸ் குடிச்சா வரும். ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் பாய் அப்படிங்க, இதுல அந்த அந்த எழுது நியூட்ரிஷன் அனுப்புறான், இதை போட்டிருக்கான், அதை போட்டிருக்கான், அப்படி குடிச்சிட்டா அப்படி சிறு 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 சிறுன்னு வளர்ந்துருவான், சிறு 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 அப்படி நினைச்சிருவான். அப்படி நடக்குதா? நடக்குதா? அப்படி கிடையாது. ஒருத்தரையும் விட்டு வைக்கிறது இல்லை. முதியவர்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கான், பெண்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கிறான், பிள்ளைகளுக்கு ஒண்ணு வச்சிருக்கிறான், வாலிபர்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கிறான். பாருங்க, இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்துக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், நீ பலன் ஆயிடுவ, நீ அப்படி ஆயிடுவ, இப்படி ஆயிடுவ. பாருங்க, இதனால ஒரு மனுஷனுக்கு பலம் கிடைச்சிட்டா இல்ல. அப்போ பலம் எங்க இருந்து வருது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் எனக்கு எப்படி இருப்பீங்க? அப்ப பலம் எங்க இருந்து வருது? பரிசுத்த ஆவியால் தான் கிடைக்குது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி அத்தியா துட்டு கொடுத்து வாங்கிடலாமா? சொத்து கொடுத்து வாங்கிடலாமா? எதையாவது வித்து வாங்கிடலாமா? வாங்கவே முடியாது. அப்படின்னா இன்னைக்கு சபை என்ன செஞ்சிருக்கோம்? அவ்வளவு பேரும் வாங்கியிருப்பாங்கல்ல. ஆமா தானே? இன்னைக்கு சுகத்தை வாங்குறாங்க, சுகத்தை துண்டு கொடுத்து வாங்குறாங்க. இதை கொண்டு போய் கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? சுகம் கிடைச்சிரும் அப்படிங்காங்க. எல்லாம் கவனிங்க, அதெல்லாம் ஒரு மாயமான ஒரு காரியம். அதெல்லாம் நம்ம நம்பி நம்ம மோசம் போகக்கூடாது. இன்னைக்கு சபைகள் சீரட்டுக்கு போறதுக்கு இப்படிலாம் நூதனமான காரியங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. கவனிங்க, அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பரிசுத்த ஆவி தான் ஒரு மனிதனை என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. அழகா சொல்லப்படுது, பரிசுத்த ஆவி இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. இது எங்க சொல்லப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்து இப்போ என்ன செஞ்சிட்டாருன்னா, தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் என்ன செய்யறாருன்னா, பிதாவிடத்துல என்ன செய்யறாரு? போறாரு. இப்போ இவங்க சொல்றாங்க, இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? டாப்பா இருந்துச்சு ஊழியம், அப்படித்தானே? யோசிங்களேன், இயேசு கிறிஸ்து இருக்கும்போது இப்படி போனாருன்னா ஒரு அற்புதம், அங்க போன ஒரு அற்புதம். சாப்பாட்டுக்கு குறையே இல்ல, மதிப்புக்கு குறையே இல்ல. எப்பா இயேசு கிறிஸ்து வராருன்னா கூட்டம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். இப்ப இயேசு கிறிஸ்து இல்லாத போது என்ன பண்றது? கேள்வி வருமா வராதா? இயேசு கிறிஸ்து இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. இவன் கலங்கிட்டு இருக்கிறான். சொல்றாரு, நீ எருசலேமுக்கு போ. எங்க போ? எருசலேமுக்கு போ. அங்க போய் பரிசுத்த ஆவியானவர் உண்மையில அந்த பலம் உண்மையில வரும். நீ என்ன செய்வ? எல்லா இடத்துலயும் சாட்சியா என்ன செய்வ? இருப்ப. நான் போவேனே ஆகு உங்களுக்காக ஒரு வேற தேற்றவாளனை அனுப்புவேன். அதாவது என்னன்னா, நான் தான் இயேசு கிறிஸ்து தான் இப்போ என்ன நாமத்தோட நம்மளோட இருக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. அப்போ நாம் பலம் பெற்றவர்களா இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் மிக அவசியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் இருந்தா நம்முடைய வாழ்க்கையில வெறும் சத்தம் இருக்காது, கிரியை உள்ள அனுபவம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவரை பெற்றவர்கள் பேசுகிற பேச்சு வல்லமை உள்ளதாகவும் அதிகாரம் உள்ளதாகவும் இருக்கும். அங்கே கர்த்தருடைய கிரியை என்ன செய்யும்? நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பெற்றவராய் இருந்தார். வசனத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல, யோவான் ஸ்நானனால ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது வானத்திலிருந்து புறாவை போல இறங்கி வந்தார். ஆமா தானே? இறங்கி வந்தாரா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அறிந்த உண்மை, வேதம் தெளிவாய் சுட்டி காட்டுகிற உண்மை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்துல நாம கட்டாயம் என்ன பெற்றிருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்த வாழ்க்கை முறை நமக்கு வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் ஞானத்துக்குரிய பேச்சு அல்ல,
மனுஷ ஞானத்துக்குரிய பேச்சு அல்ல, தற்காலிகமான பேச்சு அல்ல, தேவனோடு இசைந்த அனுபவமான வல்லமையுள்ள அதிகாரமுள்ள பேச்சை பேசக்கூடியவர்களா இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பலத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். சபை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை இந்த பூமியில உலகத்தின் பேச்சுகளுக்கும் உலகத்தின் தத்துவங்களுக்கும் உலகத்துக்குரிய ஞானத்திலையும் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மை காக்கக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குறிப்பாக சபை ரொம்ப விழிப்பா இருக்கணும். பரிசுத்த ஆவியை பெறலனா வஞ்சிக்கப்படுறது ரொம்ப ஈஸி. புரியுதா நான் சொல்றது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலனா வஞ்சிக்கப்படுறது ரொம்ப ஈஸி. ஆமா, நீங்க இந்த கோழி பார்த்திருக்கீங்களா? கோழி குஞ்சு பொரிச்சு அந்த குஞ்சுகளை என்ன பண்ண தெரியுமா? அந்த அந்த 2 ரெக்கை இருக்கு பாத்தீங்களா? அந்த ரெக்கைக்குள்ளே இப்படியே தான் வச்சு அதுக்குள்ளே அந்த குஞ்சு என்ன செய்யணும்? இறப்பிறக்கினாலும் அந்த சிறகுக்குள்ள இருந்துகிட்டே இறப்பிறக்கும். இது போய் ஒரு இடத்துல போய் கொத்தி கிளச்சி விட்டுட்டு இப்படி பிடிச்சிட்டு இருக்கும். அது அதுக்குள்ள இருந்துகிட்டு என்ன செய்யும்? அந்த கோழி மட்டும் அந்த குஞ்சுகளை விட்டுட்டு அது இறப்பிறக்க போச்சுன்னு வைங்களேன், மேல இருந்து வந்து அப்படி லபக்குன்னு தூக்கிட்டு போயிடும். என்னது? பருந்து. புரியுதா உங்களுக்கு? நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்னை என்ன செய்யறாருன்னா சூழ்ந்து என்னை பாதுகாக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் ரொம்ப அவசியங்க. சபைக்கு ரொம்ப அவசியம். எதை பெற்றிருக்கிறோமோ, ஆனா பரிசுத்த ஆவியை கட்டாயம் சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உலக ஞானத்துக்குரிய பேச்சுல மட்டும் இல்ல, பலத்தோடு நாம வாழணும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ என்ன பெரியோ, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் சரி, நீ லாஸ்ட் மார்க் எடுத்தாலும் சரி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ கட்டாயம் பெற்றிருக்கணும். முட்டுவியோ மோதுவியோ என்ன பண்ணுவியோ தெரியாது, ஆவியானுடைய நிறைவை நீ கட்டாயம் பெற்றிருக்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் தான் சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துவா. சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவா. பாவத்தை குறிச்சு என்ன செய்வாரு? கண்டிப்பாரு. ஏய், நீ என்ன பார்வை பாக்குற? நீ எங்க போற? இது தவறான இடம், நீ எங்க போக கூடாது. அல்லேலூயா. அப்படி சொல்லி கொடுப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் தேவனுடைய ஆவியை பெற்றவங்களுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் கட்டாயம் இருக்கு. அவன் என்னன்னாலும் செய்வான். ஆனா தேவ பிள்ளைகள் இல்ல, இது தேவனுக்கு இது ஆண்டவருக்கு பிரியப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிச்சயமா வரும். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும் போது நம்ம பலப்படுகிறோம். அப்போ பலன்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, இந்த பலத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இரண்டாவது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். யாருக்கு? நாம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம் யாரா சொல்லுவாங்க? அப்படி சொல்லவே முடியாது. வேதம் சொல்லு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். யாரோட? இயேசுவோட நிலை நிற்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. நான் அந்த பாஸ்டரோட இருந்தேன், இந்த பாஸ்டரோட இருந்தேன், இதெல்லாம் இல்ல. அந்த பாஸ்டரோட யார் தான் இருக்கிறாரு? ஆண்டவர் தான் இருக்கிறாரு. நம்மளோட யார் தான் இருக்கிறாரு? ஆண்டவர் தான் இருக்கிறார். அப்ப அவரோட இருக்கிற பட்சத்துல தான் ரட்சிக்கப்படுவோம். இங்க சொல்லப்படுது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய். ரட்சிக்கப்படுகிறவங்க என்னத்தை சாதிக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும் தெரியுமா? சிலுவையை பற்றிய உபதேசத்தை அப்சர்வ் பண்ணணும். சிலுவையை பற்றிய உபதேசத்தை வாழ்க்கையில் அனுபவமாக்கணும். சிலுவையை பற்றிய உபதேசத்துல வைராக்கியமா இருக்கணும். அதை பார்த்துட்டு நம்மள சொந்த போது எல்லாரும் சொல்லணும், என்னது? பைத்தியம். பைத்தியக்கார, உனக்கு மண்டையில கொஞ்சமா மசாலா இருக்கா? இப்படி ஒரு ஆண்டவர்னு இயேசுன்னு ஓடுறி. என்னத்த கண்ட நீ? என்ன கிடைச்சிட்டு உனக்கு? என்ன பாரு, என் குடும்பத்தை பாரு, என் சம்பாத்தியத்தை பாரு,
என் பிள்ளைகளை பாரு, எங்க வருமானத்தை பாரு, என் வீட்டை பாரு, என் காரை பாரு, என்னுடைய சொத்துக்களை பாரு, எவ்வளவு இருக்கு பாரு. ஒன்ன மாதிரியா இருந்ததெல்லாம் தேஞ்சி கழுது தேஞ்சி கட்டரம்பா போனாதான் கதை உன வாழ்க்கையில ஒன்னும் உட்படல. என்ன சொன்னாலும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் மேல இருக்கிற வைராக்கியம் ஒரு இம்மி அளவு கூட எனக்கு குறையாது. பைத்தியம் சொன்னாலும் நான் பாக்கியமா தான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. என்ன பார்த்து பைத்தியம் சொன்னாலும் நான் பாக்கியமா பார்ப்பேன். ஏன்னா ரட்சிக்கப்படுகிற எனக்கு அது தேவ பலம். ரட்சிக்கப்படுகிற எனக்கு அது தேவ பலம். ஆமா, என்ன ஆண்டவர் சாதாரணமா அழைக்கல. என்ன துன்மார்க்கத்தில இருந்து, அருவருப்புல இருந்து, அசுத்தத்தில இருந்து, சாக்கடையில இருந்து என்ன தூக்கி எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பேசக்கூடிய இடத்துல என்ன வச்சிருக்கிறாருன்னா இதற்கு காரணம் சிலுவையில தேவன் எனக்கு சம்பாதித்த அந்த சம்பாத்தியமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஒரு பலம் இருக்கு. அது என்ன பலம்? சிலுவையை பற்றிய உபதேசம் தான் பலம். அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் தான் நமக்கு பலம். இத கொண்டு நம்ம பேசும்போது எந்த கடினமான இருதயத்தையும் கர்த்தர் உடைச்சு நொறுக்கி அசைச்சிருவாரு. அல்லேலூயா. உலகத்துல சொல்லுவாங்க, இவங்களெல்லாம் சாதாரணமா சொல்லிட்டு போட்டு மனுஷன் ஞானத்தினால முடியாது, மனுஷன் ஞானத்தினால முடியவே முடியாது. என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு வார்த்தையை வச்சிருப்பாங்க. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், சிலுவையை பற்றிய உபதேசம் எந்த மனுஷனை அசைக்கும், எந்த மனுஷையும் அசைக்கும், எந்த எஜமானனை அசைக்கும், எந்த முரட்டாட்டமான மனுஷனை அசைக்கும், எந்த அக்கிரமத்தில் நிறைஞ்சவனை அசைக்கும், எந்த துரோகி அசைக்கும். காரணம் அது ஒரு பலம். அல்லேலூயா. அப்ப ரெண்டு பலம், ஒன்னு பரிசுத்த ஆவி, இரண்டாவது ரட்சிக்கப்படுகிற நமக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தான் நமக்கு பலம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலுவையை குறித்து நீங்க பவுல் ரொம்ப தெளிவா எழுதுறார். 2ஆம் அதிகாரம், கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4-8 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு சொல்றாரு பாருங்க. தேவ பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சு, என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. நல்லா கவனிக்கீங்களா? மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க. இது என்ன ஞானம்? இது தேவ பலத்தோடு சேர்ந்த ஞானம். இது மறைக்கப்பட்டது. என்னது தெரியுமா? மறைக்கப்பட்டது. இது மனுஷ ஞானத்துல என்ன செய்யாது, வரவே வராது. என்ன முட்டி போட்டாலும், என்ன முட்டினாலும் இது யாரும் சொல்லி கொடுத்து நமக்குள்ள வரவே வராது. உண்மையான கர்த்தருடைய சமூகத்துல பயபக்தியோட பலிபீடத்துல இருந்து சொல்றேன், இந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதை நான் பாக்கியமா நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் படிப்பறிவில்லாத ஒரு கூமுட்டையா இருக்கிற என்னை மட்டுமா ஆண்டவர் உபயோகப்படுத்துறாருன்னா அதற்கு ஒண்ணு மறைக்கப்பட்ட அவருடைய ஞானம். இன்னைக்கு நாம ஜெபிப்போம், ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கா இல்லையா? நமக்குள்ள இருக்கு. இந்த ராஜ்யமானது இதுவரைக்கும் ஒருவேளை பேச்சில் இருந்துச்சுன்னா இதில இருந்து அதோடு சேர்ந்து பலமும் பூரணப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. பேச்சு ஆண்டவருக்கு தேவை, ஆனா ஆண்டவர் கையில் அதை எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. மனுஷீகத்துல எடுத்துட்டோம்னா தடமாறிடும், வேற மாதிரி ஆயிரும். பவுல் பெற்றிருந்ததை அவர் சொல்றாரு, இத ஜனங்கள் பெறணும், இத ஜனங்கள் பெறணும். சிலுவையில் அடிக்கிற அனுபவங்கள் மாறணும். நம்முடைய கிராமங்களில் இயேசுவை சிலுவையில் அடிக்கிற சுவாவங்கள் அநேகருக்குள்ள இருக்கு. காரணம் அந்த மகிமையின் கர்த்தரை குறித்தவர்களுக்கு அறியாமல் இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை கேட்கணும், தேவ ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு. பேச்சில மட்டுமல்ல, பலத்தோடு கூடிய பேச்சை நான் பேசணும். மகிமையின் கர்த்தரை இனிமேல் என்ன செய்யக்கூடாது? சிலுவையில் அடிக்க கூடாது, கர்த்தரை மறுதலிக்க கூடாது, இயேசு வேண்டாம்னு சொல்லக்கூடாது, இயேசு எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாது, இயேசு எனக்கு வேணும்யா சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில்
அந்த பலம் என்ன செய்யணும்னா கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. பலத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 2 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பலத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா, ஸ்தோத்திரம், பாவத்திலிருந்து விடுபட்ட அதை வெற்றி கொண்ட அனுபவத்தை அது பிரதிபலிக்கும். அல்லேலூயா. பலம் என்ன செய்யும்? பாவத்திலிருந்து வெற்றி பெற்ற, பாவத்திலிருந்து விடுபட்ட அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தி அதன் மூலம் சத்தியம் என்ன செய்யணும்னா பிரகடனப்படுத்தப்படும். பிரகடனப்படுத்தப்படும். 2வது, வியாதி, பிசாசு இந்த பிடியிலிருந்து விடுதலைய கொடுக்கக்கூடிய அனுபவம் தேவனுடைய பலத்தை சார்ந்தது. அல்லேலூயா. வியாதி நம்முடைய வாழ்க்கையில நம்மளை மேற்கொள்ள முடியாது. அப்படி சொல்லுங்க. வியாதி என்ன மேற்கொள்ள முடியவே முடியாது. நீயா நானா பார்த்துருவோம். நீயா நானான்னு பார்த்துருவோம். இன்னையிலிருந்து அப்படிதான் பலம், அப்படிதான் பலம், அப்படிதான் கர்த்தருடைய பலம் எனக்குள்ள. ஆமா, பார்த்துருவோம். இயேசுவின் நாமத்தினால நீ என்ன மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கு. அவர் எனக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். இந்த வெறுமையான பாத்திரத்துக்குள்ள, இந்த மண் பாண்டத்துக்குள்ள அவர் தம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறாரு. அது எனக்குள் நிச்சயமா வெளிப்படும். நீ வெளியில இருந்துகிட்டு இவ்வளவு வேலை பண்ணுவா, உள்ள இருக்கிறவர் வெளியே வந்தாருன்னா என்ன நிலைமை ஆகும்? அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறவர் வெளிப்படும் போது வெளியே இருக்கிறதெல்லாம் அவ்வளவு கலந்துரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வியாதி எல்லாம் தானா என்ன செஞ்சிடும்? ஓடிடும். ஆமென் சொல்லுங்க. நடக்குமா நடக்காதா? நடக்கும். இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. நல்லது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பேச்சுல மட்டும் இல்ல, பலத்துல இருக்கு. பேச்சு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம இந்த பூமிக்குரியவங்களாவே தான் என்ன செய்வோம்? இருப்போமே தவிர தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நாம் மறுவப்படுவதற்கு ஒரு நாள் முடியாது. நாம் மறுவப்படுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நாம் மறுவப்படுவதற்கு தான் சிலுவை பற்றிய உபதேசம். நம்முடைய வாழ்க்கையின் பாவத்தில் நம்மை விடுவித்து, பாவத்தை விடுவிக்கிற கர்த்தரை குறித்த பிரசங்கம் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்போது அநேகரை என்ன செய்யும்? சொல்லுங்க. அநேகரை என்ன செய்யும்? ரட்சிக்கும். அல்லேலூயா. பேசுகிற கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, பலத்தை வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவர். நமது ஜெபம் சடங்காச்சாரமான பேச்சு நிறைந்த ஜெபமா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பரலோகத்தை திறக்கக்கூடிய பலமுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நான் எழுதி வச்சேன், இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். 3வது, நமது சாட்சிகள் வெறும் வார்த்தையா இருக்கக்கூடாது. பிறர் வாழ்வை மாற்றக்கூடிய வல்லமையான வாழ்க்கையின் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல. தேவனுடைய ராஜ்யம் மகிமையான அனுபவம் நிறைந்தது. மகிமையான அனுபவம் நிறைந்தது. அதை நாம வாழ்க்கையில இழக்கவே மாட்டோம். எத்தனை நம்புறீங்க? இழந்துருவோமா? இழந்துருவோமா? இழக்கவே மாட்டோம். இன்னைக்கு ஆராதனையில் எப்படி தேவ சமூகத்தில் அகமகிழ்ந்தோமோ அதை போல எந்த நேரத்திலையும் நம்ம அகமகிழலாம். எப்போ தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கும் போது அந்த அனுபவத்தை நாம அனுபவிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து இருக்கும் போது அந்த அனுபவம், மகிமையின் அனுபவம், நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக என்ன செய்யும்? மாறும். சரி, கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமா, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் உள்ளது. யோசை கூட நான் அந்த அனுபவத்தை உணரணும்ப்பா. அந்த அனுபவத்தை உணரணும். உலகத்துல அநேக காரியத்தை கண்டு நொந்து போயிருக்கிறங்க வாழ்க்கையில. ஆண்டவரே, மோடு நெருங்கின அந்த பலத்துக்குரிய வாழ்க்கை என்னை விட்டு பிரிக்கிற காரியங்களை நாம் மேற்கொள்ளணும்ப்பா. நாங்க மேற்கொள்ளணும். இது மட்டும் வாழ்க்கை அல்ல, இது மட்டும் தேவனோடு இசைந்த ஒரு வாழ்க்கை இல்லை. இதை மேற்கொள்கிற வல்லமை பரிசுத்தாவின் அபிஷேகம் தான். பரிசுத்தாவின் பலம் அது எங்களுக்கு வேணும். அது எங்களுக்கு வேணும்ப்பா. அது எங்களுக்கு தேவை. அது எங்களுக்கு தாங்க. அது எங்களுக்கு தாங்க. அது எங்களுக்கு தந்துடுங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. நல்ல பிதாவே, உடைய சமூகத்தை பார்க்கிறேன். உடைய சமூகத்தை பார்க்கிறோம். என்னுடைய ராஜ்யம் பேச்சில மட்டும் இல்லை, அது பலத்தோடு சார்ந்தது. அது பலம்னா மனுஷிக பலம் இல்லை, பரிசுத்த ஆவியின் பலம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் எங்களுக்கு போதித்தீங்க. ஒருவேளை இந்த
சத்தியம் எங்க வாழ்க்கையில எளிமையான உபதேசமா இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையை, இந்த சபையின் பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அசைக்கட்டும். இதற்கு விரோதமாக எழும்புகிற தேவையில்லாத சிந்தனைகள், நினைவுகள் மட்டுப்பட்டு போவதாக. அப்படி நாமும் மகிமைப்படட்டும். வருகிற நாட்களில் தேவ ராஜ்யத்தை சுமந்து செல்கிற நாங்கள் பேச்சோடு நிறுத்திக் கொள்ளாம பலத்தோடு இயேசுவே உம்மை போல பலத்தோடு, வல்லமையோடு, அதிகாரத்தோடு, தெய்வீக கருணையோடு, கிறிஸ்துவின் அன்பின் கலந்த அனுபவத்தோடு நாங்கள் வெளிப்படுத்த காட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க அப்படியா மாற்றுங்க. சபையை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க. சபை இந்த அனுபவத்துக்குள்ள வரணும்னு ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கீங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த அனுபவத்துல வரணும் நீங்க விரும்புறீங்க. ஆண்டவர் அனுபவத்தில் கொண்டு வாங்க. இடத்துல அநேக குறைகள் உண்டு, இடத்துல அநேக குறைகள் உண்டு. ஆண்டவரே மன்னிங்கன்னு கேட்கிறேன். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. சகல துதிகள் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்கள் எல்லாம் நீக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என் கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையாய் என் வாயை திருப்தி ஆக்குக. கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் வருக பரியந்த நம் அனைவரோடு கூட இன்றைக்கு இருந்து காத்து நடத்துவதா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.